பகவானுடைய சம்பந்தமான ஞானத்தின் அளவுகோல் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைச்சிருக்கோமா? நம்ம இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவனுடைய வேதாந்த ஞானம் எல்லாமே எப்படி ராமானுஜரை நம்ம போற்றோம், அவரை மாதிரியே அவருடைய சிஷ்யர்களுக்கா வந்து நமக்கு அப்படியே இருக்கா? என்ன அடியேன் தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடியனுக்கு தெரிஞ்சிருக்குமா? இதில் வேறுபாடு இருக்கு. எப்படி ஒவ்வொரு ரேகை ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதோ அதுபோல பக்தியின் அந்த அந்த நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அடியனுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எப்படி விளக்கேத்தணும், எப்படி கோலம் போட. அடியனுக்கு கோலம் போடலாம் தெரியாதுங்க. அடியன் எல்லாமே தெரிஞ்சவன் நினைச்சிருக்கீங்களா? ஒன்றும் தெரியாது. ஏதோ பகவானுடைய கருணையினாலே முன்ஜென்ம புண்ணியத்தினாலே முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியத்தினாலே பேசுவதற்கு, பகவானை பற்றி அறிவதற்கும் அவனை பற்றி சற்று நேரம் பேசுவதற்கும் வாயுள்ள பிள்ளையாக பிழைத்துக் கொண்டிருக்கிறேன். வேற எதுவுமே கிடையாது. அடியனுக்கு கோலம் போட தெரியாது, சமைக்கவும் சரியா தெரியாது, சமைக்கவே தெரியாது. என்ன அப்படிப்பட்ட அறியாத விஷயங்கள் எத்தனை ஆயிரம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் செய்ய தெரியும், என்ன தயிர் சாதம் செய்ய தெரியும், எல்லாமே தெரியுமே. நீங்க அடியனை விட மிக சிரேஷ்டர்கள். என்ன பகவானுக்கு ஆராதனை செய்யறதுக்கு ஏதாவது சாப்பாடு செய்யணும் இல்ல, ஏதாவது பிரசாதம் செய்ய வகைரா செய்யணும் இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தாய்மார்களுக்கு இல்ல சில தந்தைமார்களுக்கும் தெரிந்திருக்கிறது என்றால் மிக மிக போற்ற தகுந்த விஷயம் அது எல்லாமே. அப்படி இருக்கும்போது அப்ப இந்த மாதிரி பக்தி விஷயமாக கூட குறைய நிறைய மக்கள் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து கூடி குளிர வேண்டும் என்பதற்காக இந்த மகா தசல் என்ற ஒரு மகா வைபவம் புரட்டாசி சனிக்கிழமையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்களால். இது சமாராதனை.